இன்றைக்கு காந்தியுடைய மறைவு நாள். காந்தி எப்படி மறைந்தார், இறந்தார் அப்படின்னு கேட்டால், கொரோனா வந்து இறந்துட்டாரு, அல்லது பெரிய காய்ச்சல் வந்து செத்துட்டாரு, உடம்பு முடியாமல் இருந்தாருங்க, வயசாயிடுச்சு அதனால் செத்துட்டாரு அப்படின்னு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சங்கப்பரிவார் கூட்டமும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு புதிய வரலாற்றை, பொய்யான வரலாறை, பொய்யான கதையை எழுத தொடங்கியிருக்கிறாங்க. அப்படியான கதைகள் உண்மை கிடையாது. உண்மையாகவே காந்தியை சுட்டு கொன்றது யார்? காந்தியை சுட்டு கொல்லக்கூடிய அளவிற்கு காந்தியின் மீது வெறுப்பும் கோபமும் வன்மமும் வருவதற்கு என்ன காரணம்? இந்தியாவே கொண்டாடிய ஒரு காந்தியை குறிப்பிட்ட கோட்சே என்ற நபர் சுட்டு கொள்வதற்கு என்ன அடிப்படையாக இருந்தது? அப்படி என்ன ஒரு மோசமான கருத்தை காந்தி பேசிட்டாரு அப்படின்ற பல வரலாற்று செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். புதியவர்களுக்கு, இன்றைய தலைமுறைக்கு இந்த வரலாறுகள் சொல்லப்படணுன்ற காரணத்தினால தான் ஜனவரி 30 குறிப்பாக இன்றைக்கு காந்தி படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளில் இந்த வீடியோ நம்ம பேசுகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் நம்ம ரொம்ப தெளிவாக திராவிடர் கழக மேடைகள்லையும் சரி, திராவிடர் கழக தோழர்களும் சரி, காந்தி இறந்த நாள் அப்படின்னு நம்ம போடுறது கிடையாது. காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள்னு போடுறோம். ஏன் காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள்னு போடுறோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காந்தி எப்படி செத்தாரு அப்படின்றதோ, காந்தியை எப்படி கொன்னாங்கன்றதோ, காந்தியை யார் கொன்னாங்கன்ற செய்தியை ஒரு இந்திய குடிமக்களுக்கும் நம்ம போய் சேர்க்கணுன்ற காரணத்தினால தான் அந்த மாதிரி நம்ம போடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி கூட போன வாரத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சீமான் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் வந்து ஒரு முரண்களின் மூட்டை, இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு, அதில் சீமான் சொன்ன ஒரு கதை தான், காந்தியை முதல்ல எதிர்த்தார், காந்தியை திட்டினார், அதுக்கு பிறகு காந்தி செத்த பிறகு காந்தி தேசம்னு பேர் வைக்க சொன்னார். பார்த்தீங்களா, அப்போ பெரியாருடைய முரணை பார்த்தீங்களா, பெரியார் பேசின கதையை பார்த்தீங்களான்னு சொன்னார். இப்படியாக என்ன வரலாறுனே தெரியாமல் பெரியாரையும் காந்தியையும் பேசுவதன் மூலமாகவும், பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இதெல்லாம் சொல்லி மாற்றி மாற்றி பேசினாருங்க பெரியார்னு சொல்லி உடைக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் ஏன் பெரியார் காந்தியை ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கடுமையாக எதிர்த்தார்? அப்படி எதிர்க்கிறதுக்கு முன்னாடி காந்தியை பெரியார் பெரிய அளவுக்கு ஏன் ஆதரித்தார்? காந்தி மறைந்த பிறகு ஏன் காந்தி தேசம்னு பேர் வைக்கணும்னு சொன்னாருன்னு இந்த 3 தகவல்களையும் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல தந்தை பெரியார் காந்தியை ஏற்றுக்கொண்ட போது இந்த கதர் ஆடைகள் இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டு ஊராக தோள் மேலே மூட்டையை தூக்கிட்டு பெரியார் போய் விற்றார். அது என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொள்கையை பெரியார் ஏற்றுக்கிட்டாருன்னா அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த எந்த எல்லைக்குனாலும் போவார். ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை, ஒரு கொள்கையை பெரியார் ஏற்றுக்கிறாருன்னு சொன்னால், ஆதரிக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு எந்த எல்லைக்குனாலும் போவார். அப்போ அவர் மட்டும் கதராடை உடுத்தலை, அவங்க வீட்டில் இருந்து அவங்க இணையர் நாகம்மையாரையும் கதராடை உடுத்த வைக்கிறார். அந்த அம்மாவை இவரோட சேர்ந்து கதராடையை விற்பனை பண்ணுறதுக்கு, எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உழைக்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மாவையும் சேர்த்து ஐயா என்ன பண்ணுறாருன்னா கதராடையை அணிய வைக்கிறார். அப்போ இப்படியாக காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கமாக இருக்கட்டும் அல்லது கதராக இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையும் காந்தியுடைய கொள்கையோடு சேர்ந்து பெரியார் பயணிக்கிறார். காந்தியின் மீது மிகப்பெரிய மரியாதையை பெரியார் வைத்திருக்கார். எப்போ முரண் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஐயா 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறியது நமக்கு தெரியும். சமூக நீதிக்காக, வகுப்பு வாரி உரிமைக்காக, கம்யூனல் ஜீவோக்காக. இன்றைக்கு இளைஞர்களுக்கு புரியணும்னா, எந்த இடஒதுக்கீட்டால் கல்வி வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறோமோ அந்த இடஒதுக்கீட்டு உரிமைக்காக பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார். இப்போ தான் காந்தி தீண்டாமை ஒழியணுன்றார், ஆனால் வர்ணாசிரம தர்மம் காப்பாற்றப்படணுன்றார். அப்போ பெரியார் வந்து எப்பயுமே வேரை நீங்கள் ஒழிக்காமல் மேலே இருக்க கிளையவோ இலையவோ வெட்டுறதுனால அந்த வேரை அழிக்காமல் கிளையும் இலையும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்றதில் ரொம்ப ஆழமாக நம்பிக்கை இருந்தவர். அதனால தான் ஜாதியை ஒழிக்கணும்னா மதத்தை ஒழிக்கணும், மதம்னா புராண இதிகாசம், புராண இதிகாசம் கடவுளால் கட்டப்பட்டிருக்கு, இப்போ கடவுளை ஒழிக்கிறேன்னு சொல்கிறார். அந்த அடிப்படையில் தீண்டாமை ஒழிக்கணுன்றது ஜாதி இருக்கனால தான் தீண்டாமை இருக்குது, வர்ணாசிரம தர்மம் இருக்கனால தான் ஜாதி இருக்குது. அப்போ நீங்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டு, மன தர்மத்தை ஏற்றுக்கொண்டு, இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு, இந்து மதம் பிளவுபற்றக்கூடாதுன்றதுனால ஜாதியை பத்திரமா வச்சுக்கிட்டு, வர்ணாசிரம தர்மத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு, 4 வர்ணத்தையும் பத்திரமா வச்சுக்கிட்டு,
தீண்டாமை ஒழிக்கணும்னு நினைக்கிறது முடியாத காரியம். அந்த இடத்தில் காந்தியோடு பெரியார் முரண்படுகிறார். அதை வெளிப்படையாகவே சொல்கிறாரு. இந்த முரண் எல்லாமே கொள்கை ரீதியாக தந்தை பெரியாருக்கு இருந்த முரண். ஆனால் ஒருபோதும் பெரியார் தனக்கு எதிரியாகவே இருந்தாலும், தன்னுடைய கொள்கைக்கு எதிரியாகவே இருந்தாலும், தனி மனித தாக்குதலையோ தனி மனித வெறுப்பையோ எந்த இடத்துலையும் பதிவு செய்ததே கிடையாது. ஏன் பார்ப்பனர்கள் கொள்கை ரீதியாக தந்தை பெரியாருக்கு நேர் எதிரானவர்கள். பார்ப்பனிய சித்தாந்தத்தை எதிர்த்து, ஆரியத்தை எதிர்த்து தான் ஐயா அவருடைய கடைசி மூச்சு வரை போராடுறாரு. அந்த காலகட்டத்தில் கூட ஒரே ஒரு பார்ப்பனரை, தனிப்பட்ட பார்ப்பனரை கூட பெரியார் வெறுப்பு உணர்ச்சியோடு அணுகியதே கிடையாது. அப்படி நமக்கு ஹிஸ்ட்ரியே இல்லை. இப்போ பெரியார் ஏன் ஆதரித்தார், ஏன் எந்த இடத்துல முரண்பட்டார், எந்த இடத்துல எதிர்த்தார் அப்படின்றது ஓகே, சரிங்க. எதிர்த்தாரு. சாகிறப்ப காந்தி வர்ணாசிரமத்துக்கு எதிராக பேசிட்டாரா, மனு தர்மத்துக்கு எதிராக பேசிட்டாரா? அப்போ ஏன் பெரியார் காந்தி தேசம்னு பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி காந்தியை கொன்றது யாருன்னு நமக்கு தெரியணும். காந்தியை சுட்டு கொன்றது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த நாதுராம் கோட்சே என்ற சித்பவன் பார்ப்பனர். இப்போ பெரிய அறிவாளிகள் நம்மக்கிட்ட கமெண்ட்லேயே கேட்பாங்க, ஜாதி ஒழியணுன்ட்டு ஏன் காந்தியை கொன்னவர் கோட்சேன்னு பேரை சொல்லாமல் சித்பவன் பார்ப்பனர்னு சேர்த்து சொல்கிறீங்கன்னு. அங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும், வெள்ளையாருக்கு தான் பொய் சொல்ல மாட்டான். பார்ப்பனர்கள் நல்லவர்கள். ஐயர் இவர் மிகவும் நல்லவர். ஏதாவது ஒரு பார்ப்பனர் சண்டையிட்டு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பார்ப்பனர் வெட்டுக்குத்து பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பார்ப்பனர் கொலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு 2025 கூட நம்மக்கிட்ட இங்கே இருக்க பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் தான் கெட்டவர்கள், கொலை செய்வார்கள்னு சொல்கிறப்ப நம்ம வரலாற்றில் சொல்ல வேண்டிய செய்தி, சுதந்திர இந்தியாவில் பிரிட்டிஷ்கிட்டேருந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு சுதந்திர இந்தியாவில் முதல் படுகொலை யார் அப்படின்னு கேட்டால் காந்தி. அதுக்கு முன்னாடியும் இவங்க நிறைய கலவரத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக சுதந்திர இந்தியாவில் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாடறிந்த மிகப்பெரிய ஒரு படுகொலை, தீவிரவாத பயங்கரவாத இந்துத்துவ பயங்கரவாத தாக்குதல்னா அது காந்தியின் மீது நடத்தப்பட்டது தான். அதை நடத்தியது இவர் ஐயர், மிகவும் நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்பவன் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர். சரி, இந்த கோட்சே ஏன் காந்தி மேலே வெறுப்பு, கடுப்பு அப்படின்னு கேட்டால், நமக்கு அதை வாசிக்கிற போதே அவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு 37 வயதான ஒரு இளைஞர் இந்தியாவே கொண்டாடிய, நமக்கு அதில் நிறைய மாற்று கருத்துகள் இருக்கலாம், நமக்கு நிறைய கருத்து முரண் காந்தியின் மீது இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவருடைய அகிம்சையை, வன்முறைக்கு எதிரான ஒரு போக்கை, அன்பை போதிக்கணும்னு எடுத்துக்காட்டாக பல இந்தியர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரை சுட்டு கொள்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்கிற போது, 125 வயசு வரைக்கும் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு அவரோட 72 வயதில் காந்தி பதிவு பண்ணுறாரு. அதை கேட்டுட்டு இந்த நாதுராம் கோட்சே நக்கலாக 125 வயசு உன்னை எப்படி வாழ விடுறோன்னு பாருன்னு பேசிய செய்திகள் எல்லாம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ போய் சுட்டு கொள்வதற்கு அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், அச்ச உணர்வு இல்லாமல், ஆமாம் நான் தான் அதை பண்ணினேன்னு ஒரு 93 பக்க அறிக்கையை மிக தெளிவாக காந்தியை ஏன் சுட்டு கொன்றேன்னு நாதுராம் கோட்சே வாசிக்கின்ற போது அந்த அனைத்து வார்த்தைகளிலும் மதவாதம் அள்ளி தெளிக்கப்பட்டிருந்தது, மதவெறி அள்ளி தெளிக்கப்பட்டிருந்தது. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காந்தி பேசியது இந்த இந்து சமூகத்திற்கு எதிரானது, இந்தியா என்ற இந்து நாட்டுக்கு எதிரானது. இந்து ராஷ்டிர கனவை காந்தி தடுப்பார் அப்படின்ற எண்ணத்தில் சுட்டு கொன்றோம்னு துணிச்சலாக சொல்ல முடிந்தது. நீதிமன்றத்திலேயே மிக தெளிவாக ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த அந்த நாதுராம் கோட்சே இந்து மதம் வாழ வேண்டும் அப்படின்றது மட்டுமல்லாமல், இந்து என்பது இந்தியா என்பது இந்து நாடு தான், இந்து ராஷ்டிரம்தான், வந்தே மாதரம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நாதுராம் கோட்சே காந்தியை சுட்டப்ப ஆர்எஸ்எஸ்லாம் கிடையாது, அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் எங்கே இருக்குது, ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்பாங்க. நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ எல்லா இயக்கங்கள்லையும் உறுப்பினர் அட்டை இருக்கும். அந்த உறுப்பினர் அட்டையை வச்சு நீங்கள் அந்த கட்சிக்காரங்களா இயக்கத்துக்காரங்களான்னு கண்டுபிடிக்கலாம். ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினர் அட்டை கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஏன்னு கேட்டால், காந்தியை கொல்லக்கூடிய முதல் நாள் வரை கோட்சே ஆர்எஸ்எஸ், காந்தியை கொன்ன உடனே ஐயோ அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாதுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு படுகொலைகளையும் செய்வதற்கு முன்னால் அவர்கள் ஆர்எஸ்எஸ், செய்த பிறகு அவங்க ஆர்எஸ்எஸ்காரவங்க இல்லை, ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இப்போ தான் எப்படி ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர் தான் கோட்சேன்னு நம்ம நிறுவுறோம்னு கேட்டால், அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக, என் மகன் பிறந்தது தான் எங்கள் வீட்டில்,
ஆனால் வளர்ந்தது எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸில் தான், எங்கள் குடும்பமே ஆர்எஸ்எஸ் தான். இவர் மட்டும் இல்லை, அவர்கள் சகோதரர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான். இதை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், சாவர்கர் நீதிமன்றத்துக்கு வர்றப்ப சாவர்கருக்கும் இதுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் பின் நாட்களில் துஷார் காந்தி என்பவர் அவர் எழுதிய லெட்ஸ் கில் காந்தி புத்தகத்திலும் பல இடங்களிலும் என்ன பதிவு செய்கிறாங்கன்னா, சாவர்கருடைய துணை இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட முக்கியமாக அந்த துஷார் காந்தி எழுதின அந்த புத்தகத்தில் என்ன பதிவு செய்கிறாங்கன்னு கேட்டால், காந்தியை நாதுராம் கோட்சே கொல்வது என்பது திட்டமிட்டு செய்யப்பட்டது தான், சாவர்கரினுடைய உதவி இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை நாங்கள் சொல்லுகிறோம்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. இதை விட கொடுமை என்னன்னீங்கன்னா, 1994 ஃப்ரண்ட்லைன் பத்திரிகைக்கு கோட்சேவுடைய சகோதரர் கோபால் கோட்சே கொடுத்த அந்த பேட்டியில் மிக தெளிவாக, நாங்கள் அனைவரும் ஆர்எஸ்எஸ்ஸில் தான் இருந்தோம், ஆர்எஸ்எஸ்ஸிற்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நாம் இந்த செயலை செய்கிற போது கோல்வால்கரும் ஆர்எஸ்எஸும் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு நாம் ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து இதை செய்த பிறகு விலகலான்னு கோட்சே நினச்சாரு. ஆனால் எந்த காலத்திலும் கோட்சேவை ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து அவர்கள் விலக்கவில்லை. இப்போ என்ன அப்பட்டமாக தெரியுதுன்னா, ஆர்எஸ்எஸ் என்ற 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு மதவாத அமைப்பு அதனுடைய உறுப்பினர்களை இன்னைக்கு தேதி வரை மதவெறியோடு மதவாத சிந்தனையோடு இஸ்லாமியர்களை பார்த்தால் வெறுப்புணர்ச்சியோடு அணுகுவதற்கு பழக்கப்படுத்தியிருக்கு. இப்போ தான் நம்ம என்ன ஆராயணும்னு கேட்டால், காந்தி அப்படி என்ன செஞ்சுட்டாருன்னு கோட்சேக்கு இவ்வளோ வெறுப்பு? கோட்சே ஆர்எஸ்எஸ் ஜாதியை ஆதரிக்குது, காந்தியும் ஆதரிச்சார்ல. கோட்சே ஆர்எஸ்எஸ் வர்ணாசிரமம் இருக்கணும்னு, இந்து மதம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு, இந்து மதம் தான் மேலானதுன்றது காந்தியும் அதை தானே சொன்னார். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, காந்தி ஜாதி இருக்கணும், மனதர்மம் இருக்கணும், வர்ணாசிரமம் இருக்கணும், தீண்டாமல் மட்டும் ஒழியணும், மனுஷங்கள்லாம் ஒன்றா இருக்கலான்னு சொன்னவர், அவர் மறைவதற்கு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன பேச ஆரம்பித்தாருன்னா, இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை பேச ஆரம்பித்தார். காந்தி என்ற நபர் இந்து மக்களினுடைய பிரதிநிதியாக காட்சிப்படுத்தப்பட்ட போது இஸ்லாமியரும் இந்துவா ஒற்றுமையாக இருக்கணும்னு காந்தி சொன்னால் அதை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் ஆதரிப்பார்கள், பெரும்பான்மை இந்துக்கள் ஏற்றுக்குவாங்க. அப்படி அவங்க ஏற்றுக்கிட்டா நம்மளுடைய இந்திராஷ்டிரா கனவு அழித்தொழிக்கப்படும். இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக நம்ம கட்டமைக்கிறோம், இஸ்லாமியர்களை பயங்கரவாதியாக நம்ம கட்டமைக்கிறோம், ஆர்எஸ்எஸ் கட்டமைக்கிறோம். அதை காந்தி என்ற இந்த நபர் உடைச்சிருவார் என்ற அச்சம் இவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் காந்தி மறைவதற்கு முன்னால் அவர் நடத்தின உண்ணாவிரதம் என்னன்னு கேட்டால், பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவிலேருந்து அந்த மக்களுக்கு ரூபாய் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்துக்கள் அகதிகளாக வர்றவங்க வேறு நாடுகளிலிருந்து இஸ்லாமியர்களுடைய இல்லங்களில் அவங்கள ரொம்ப சட்டத்திற்கு புறமாக வெளியேற்றி அந்த இடங்களை ஆக்கிரமிக்கக்கூடாது, அவங்களுக்கு தனியான ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இஸ்லாமியர்கள் மீது பயங்கரவாத தாக்குதலை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், அது நடக்கக்கூடாது. யார் அன்னைக்கு இருந்த இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் செய்கிற போது இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒற்றுமையாக இருக்கணும், இங்கு ராமும் ரஹீமும் ஒன்றுதான் அப்படின்னு காந்தி பேசினதை ஏற்றுக்கொள்ள முடியல. தங்களுடைய இந்துராஷ்டிரா கனவுக்கு, தங்களுடைய மதவாதத்திற்கு, மதவெறிக்கு காந்தி எதிரானவராக இருப்பார் என்பதால் காந்தி சுட்டு கொல்லப்பட்டார். இந்த இடத்துல தான் தந்தை பெரியார் அவ்வளவு சமயோஜிதமாக இது மதவாத கலவரமாக பார்ப்பனர்களுக்கு எதிராக கூட திரும்பிடக்கூடாதுன்னு சொல்லி வானொலியில் ரொம்ப அழகான ஒரு பேட்டியை காந்தி மறைவுக்கு அடுத்த நாள் பெரியார் கொடுக்கிறார். கோட்சே மேலே நமக்கு கோபம் வரக்கூடாது, கோட்சே வைத்திருந்த துப்பாக்கி மீது நமக்கு கோபம் வரணும். அர்த்தம் என்ன? அந்த துப்பாக்கி கோட்சே கையில் இருந்தால் மட்டும் சுடாது, ஆர்எஸ்எஸ் மதவாத மதவெறி சிந்தனை கொண்ட யார் கையில் இருந்தாலும் சுட்டிருக்கோம். அப்போ அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து நாம் போர் புரியணும்னு மிகப்பெரிய கலவரத்தை தமிழ்நாட்டில் நடக்க விடாமல் தந்தை பெரியார் தடுத்தார். காந்தி தேசம்னு ஏன் பெரியார் வைக்கணும்னு சொன்னார்? நான் சுருக்கமாக சொல்கிறேன். இன்னைக்கு காந்தி சிலையை பார்த்து ஒரு குழந்தை யார் இவர்னு கேட்டால், ஆர்எஸ்எஸ் என்ற மதவாத அமைப்பு, இனவாத அமைப்பு, நச்சுவாத அமைப்பு, அந்த அமைப்பை சார்ந்த கோட்சே என்ற பார்ப்பனரால் சுட்டு கொல்லப்பட்டவர் இந்த காந்தி. ஏன்பா அவரை சுட்டாங்க, அப்படி என்னப்பா அவர் தப்பு பண்ணாருன்னு கேட்டால், காந்தியினுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும். இந்து இஸ்லாமிய மக்களுடைய ஒற்றுமையை பேசினால் இந்த பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பிடிக்காதுப்பா, சுட்டு கொன்ன கோட்சேக்கு செலவைக்கணும்னு பேசக்கூடிய இந்த பிஜேபி ஆபத்தானதுன்னு இத்தனை வரலாறுகளை பேச வேண்டும் என்பதற்காக தான் தந்தை பெரியார் அந்த வாதத்தை முன்வைத்தார். அது சரியா தவறா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். நன்றி, வணக்கம்.